ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒன் ப்ளஸ் பட்ஸ் 2R பற்றி டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அதோட அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தோம். இன்கேஸ் பார்க்கலன்னா அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பேசிக்காக இயர்பாட்ஸ் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் அது யூசர் கன்வீனியண்ட்டாக இருக்கும், கை கடக்கமாக சின்னதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும், மைக் குவாலிட்டி நல்லா இருக்கணும். இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 2000 பட்ஜெட்டுக்கு கீழே இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் அதோட ஃபுல் ரிவ்யூவை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட் அதோட டிசைன் பற்றி பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் குவாலிட்டி. மூணாவது அதோட மைக் டெஸ்ட்டு. நாலாவதாக பார்த்தீங்கன்னா அதோட டியூரபிலிட்டியும் பேட்டரி, அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபியூச்சர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸும் டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருந்தாங்க, டைப் சி கேபிள். அதுக்கு பிறகு நம்ம ஒன் ப்ளஸ் பாக்ஸ் தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாக்ஸி டிசைனில் அழகாக இருந்துச்சு. சார்ஜிங் போர்ட்டை பின்னாடி கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக. நம்ம ஆர்டர் போட்டது மிஸ்டி கிரே அப்படின்னு கலர் வேரியன்ட் தான். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலாவதாக அதோட டிசைனை பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அந்த ஓவல் ஷேப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த பாக்ஸி டிசைன் கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, யூசர் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஒன் ஹேண்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்குது. டிசைன் பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. ரெண்டாவதாக ரொம்ப முக்கியமானது சவுண்ட் குவாலிட்டி. நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கதை கேட்டுக்கிட்டு வாங்க அந்த சவுண்ட் குவாலிட்டியை. அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் சவுண்ட் குவாலிட்டி கேட்டு பார்த்துருப்பீங்க. அதை வீடியோவில் கேட்குறதுக்கு எப்படி இருந்துன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் ரியலாகவே நான் கேட்ட வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக தான் இருந்துச்சு. 10க்கு 9 கொடுக்கலாம். அந்த பேஸ் அதிகமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நிறைய குத்து சாங்ஸ்லாம் கேட்பீங்கன்னா, பேஸ் அதிகமாக விரும்புகிறீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். வாய்ஸோட கிளாரிட்டியும் டீட்டெயிலாக சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். மூணாவதாக அதோட மைக் டெஸ்ட்டு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது இதிலிருந்து தான். இதோட மைக் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நாலாவதாக பேட்ரி. நீங்கள் 2000 ருபீஸ் பட்ஜெட்டில் பெஸ்ட்டு பேட்ரி எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பேட்டரி லைஃப் பட்ஸுக்கு 36 mAh யூஸ் பண்ணி 8 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. கேஸுக்கு பார்க்கும்போது நமக்கு 36 ஹவர்ஸுக்கு பேட்டரி லைஃப் இருக்குது. 480 mAh யூஸ் பண்ணியிருக்காங்க. IP55 ரேட்டிங் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்வெட்டிங்கை பற்றி கவலைப்பட வேண்டாம். டச் சென்சிட்டிவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா ஃப்ளாட் டிசைன் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஹலோ மெலடின்னு ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேட்டரி பெர்சன்டேஜ், ஃபைன் மை டிவைஸ், கேமிங் மோட், இந்த மாதிரி நிறைய மோட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதோடையும் ஃபுல் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒன் ப்ளஸ் ஃபோன் வச்சுருக்கணும். இதில் டூரபிலிட்டின்னு பார்க்கும்போது அந்த கேஸில் கொடுத்துருக்க மேக்னெட் அந்த இயர்பட்ஸ் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்குது. சீக்கிரத்தில் எல்லாம் அது ஃபால் ஆக மாட்டேங்குது. பில்டு குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ திங்க் பண்ணலாம் எல்லாமே சூப்பர்னு சொல்கிறாங்க. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது பெஸ்ட்டாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது ரியல்மி பட்ஸ் T110, ஓப்போ என்கோ ஏர் 2A எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது சூப்பராக தான் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் இல்லை ஒரு சில ஃபியூச்சர்ஸ் அவங்க ஆட் பண்ணலை. ANC சப்போர்ட் கிடையாது, ஸ்பேஷியல் ஆடியோ, இந்த மாதிரி ஒரு சில ஃபியூச்சர்ஸ் அவங்க ஆட் பண்ணலை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஓப்போ என்கோ ஏர் 2Aயில் ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க. பட் இதில் 5.3 தான். எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒரே பட்ஸில் எதிர்பார்க்கக்கூடாது. இதில் ஒன் ப்ளஸ் பேட்டரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபுக்கு நீங்கள் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.